இந்த டயட்ல படிக்கலனாலும் நான் படிச்ச மாதிரி தான், சாரோட ஸ்டூடெண்ட் மாதிரி தான். நான் 88 அப்பாயின்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் டயட் ட்ரைனிங் தான். இப்பதான் எஸ்எஸ்சி. அதனால சார் எல்லாருமே நல்ல பழக்கம். எங்களுக்கு ரோல் மாடல்ல நாங்க இவங்கதான் எடுத்துக்கோம். நம்ம பேராசிரியர்கள் முதல்வரை தான் எடுத்துக்கோம். இது வேணாலும் சார் கேட்போம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தவதான். அப்போ யார் வழிகாட்டுறதுக்கு இல்லை, ஆனாலும் வந்துட்டோம். வந்து ஒவ்வொரு பள்ளியா இப்போ எந்த பள்ளின்னு போகும்போது ஒவ்வொரு பள்ளியும் மேம்படுத்துதல்ல பள்ளி வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி, இதைதான் குறிக்கோளா வந்து செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல 2009 ஒரு எலிமெண்ட்ரிக்கு போனேன். ஒரு 35 பிள்ளைங்கள பக்கத்துல 35 பிள்ளைங்கள ஒரு தனியார் பள்ளியில இருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அந்த பள்ளியை மிடில் ஆக்கிட்டு போராடி 5.5 ஏக்கர் நிலம். இன்னைக்கு எந்த பள்ளியுமே அந்த அளவுக்கு சிஓ சார்கிட்ட பில்டிங் போராடி நைட்டு 11 மணிக்கு சார் நாங்க போயிட்டு பேசும்போது, இந்த டைம் கேனே வந்தேன்னு. சரி இல்லை சார், முக்கியம் வந்து முதல்ல கிராமம், குழந்தைங்க, பள்ளி தான் சார். சரி, அதை போராடி வாங்கிட்டு அடுத்து ப்ரொமோஷன்ல நான் 38 வந்தேன். 38லயே இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்னா என்னோட பிள்ளைங்களோட பிள்ளைங்க தான் இப்போ படிச்சிருக்காங்க. அதனால ஃபுல் சப்போர்ட் வில்லேஜ் பீப்புள்ஸும் சரி, பிடிஏ தலைவர், எஸ்எம்சி தலைவர் எல்லாருடைய ஒத்துழைப்பால இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். பிள்ளைங்களும் சரி நல்ல ஒத்துழைப்பு. எந்த ஒரு போட்டிக்கு நாங்க அழைச்சு போனாலும் எங்க பிள்ளைங்க தேசிய அளவு, மாநில அளவு எதுலையுமே ஏதாவது ஒரு பிரைஸ் அடிச்சு வருவாங்க. அது காரணம் பிள்ளைங்களோட ஒத்துழைப்பு, பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு. நான் இங்க ரிட்டர்ன் போறேன்னு சொன்ன, சென்னைக்கு போறேன்னா பேரண்ட்ஸ் யாரும் எதுவும் சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் எங்க டீச்சர்ஸோட துணையோட நாங்க ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதை பண்ணிட்டு கூட்டின்னு போறோம். எல்லாமே ஒத்துழைப்புனும் போது எனக்கு வந்து என்னோட வில்லேஜ் பீப்புள்ஸ் தான். அவங்க பொதுமக்கள் பங்களிப்பு இருக்கு. இருந்தாலும் நானும் போட்டு செய்வேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் 100% வருகைக்கு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லா பிள்ளைங்க அதனால வந்து வருகையும் அதிகரிக்குது. பிள்ளைங்க வெளியே இப்போ பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து நான் போன பிறகு ஒவ்வொரு வருஷமும் இடையில 1 to 8 வரைக்கும் இடையில சேர்ற பிள்ளைங்க 15, 16, 20 வந்துட்டு இருக்காங்க. 4 months நர்சரி ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது எனக்கும் தெரியாதுங்க. முதல் லிஸ்ட்ல முதல் பேரு. அப்புறம் தான் யார் பரிந்துரை பண்ணதுன்னு தெரியாதுங்க சார். அப்புறம் அவரை கேட்கும்போது நான் தான் முதல் கொடுக்கல. இந்த ஒருங்கிணைப்பாளர் சார் சதீஷ் சார் அவர் சொன்னாருங்க. இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி லயன்ஸ் கிளப்ல வாங்கியிருக்குங்க. இந்த மாதிரி வெளியில வாங்கினது இந்த 2. இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும்போது எல்லாமே நண்பர்கள் சார் எல்லாம் சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா, என் பள்ளிக்கு வந்த 25 பேருக்கு தெரியும் எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் தயங்கிட்டு நின்றாங்க சார். இந்த பிள்ளைங்க பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பிள்ளைங்களும் சரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க போற பள்ளியில குழந்தைகளுடைய வளர்ச்சி, இந்த பிள்ளைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திட்டு செய்யணும்ன்றதை இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் சொல்லும்போது என்னுடைய கணவரே என்னுடைய மாமனார் மாமியார். 2016-17 சிறந்த நடுநிலை பள்ளிக்கான காமராஜர் அவார்டு 50,000. இப்போ முன்ன போய் ஸ்கூல் எங்கன்னு கேட்டா 2006-2007 படி காமிச்சாலும் அடுத்தது நம்ம நம்ம சொல்லணும் ஒரு நடமாட கணினின்னு சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு நம்ம ஒரு டெக்னாலஜியை வந்து பள்ளியில புகுத்த முடியும். ஒரு சிறிய கிராமத்துல இருந்து அந்த டெக்னாலஜியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துக்கிறார். இந்த திருப்பத்தூர்ல போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க நிக்க வச்சாங்க, போட்டோகிராஃபர் இங்க நிக்க வச்சாங்க. என்ன ஒரு வாரம் தான் இங்க வைப்பாங்க. அப்போ சாருக்கெல்லாம் இடம் கிடைக்கல. அப்போ அவர் சொன்னாரு, சாருடைய காலடியில கீழே உட்காந்துருவோம் சார், இது மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி அனைவரும் சாருடைய கீழே உட்காந்து ஒரு குருவுடைய காலடியில சிஷியர்கள் உட்கார்ந்த மாதிரி அந்த போட்டோ எடுப்பதற்காக தன்னுடைய அந்த அனைத்து அந்த திறமைகளையும் சாருக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி கீழே உட்காந்தாங்க. அப்பதான் போட்டோகிராஃபர் ஓகே பண்ணிக்கிறார். இப்ப கரெக்டா இருக்கு சார். நான் இது வந்து ஒரு பெருமைக்காக சொல்றேன். அந்த அளவுக்கு சார் மீது ஒரு அதிக பற்றுடையவர். சாரில் இருந்து நிறைய நுட்பங்களையும் கல்வி நுட்பங்களையும் எஜுகேஷன் டெக்னாலஜி கல்வி சார்ந்த நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு பல்வேறு பள்ளிகளுக்கு இன்னைக்கு அந்த நுட்பங்களை வந்து தானாகவே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மீடியா செய்திகள் சொல்லிட்டு ஒரு செய்திகள் பத்திரிகை ஒன்று போடுறாங்க. அந்த பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் அந்த மீடியா செய்திகளும் போயிட்டு இருக்குது. தொகுப்பா நம்ம பள்ளி அந்த சார்ந்த அந்த செய்தியை கூட ஒரு 1/2 பக்கத்துக்கு போட்டுருக்காரு. இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருக்கிறோம் சார். ஏன்னா